சனி பகவான் வந்து ரிஷபத்துக்கு நல்லவர், ஆனால் சூரியன் வந்து பகை கிரகம். ரிஷபத்தில் சூரியன் இருந்தால் பகை கிரகம். கொடுக்க வேண்டிய நல்ல விஷயத்த கொடுக்க மாட்டார், தடுப்பார். அதாவது அதை வந்து ஓவராக கொடுத்து நம்மளை வம்பு வழக்கு பிரச்சனை எல்லாம் கொண்டு இழுத்து விட்டுருவார். அதெல்லாம் யார் பண்ணுவார்னா சூரியன் பண்ணுவார். சனி பகவான் நல்லவர் ரிஷபத்துக்குன்றதுனால அல்லெல்லாம் கொடுத்துட மாட்டார். நம்ம நியாயமாக தர்மமாக பண்ணிக்கிட்டோன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக கொடுத்துட்டு போயிடுவார். இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, ரிஷபத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ரிஷபத்தில் ஒருத்தர் பிறந்திருக்காங்க, ஒரு ஜாதகர். அவங்களுடைய சொந்த ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் சூரியனும் சனியும் சேர்க்கை பெற்று இருந்தாலோ, இல்லை பார்வை இருந்தாலோ, இல்லை வந்து நட்சத்திரம் வாங்கி, நட்சத்திர கால் சொல்லுவாங்க, நட்சத்திர சாரம் சொல்லுவாங்க, அது வாங்கி இருந்தாலோ என்ன மாதிரி பிரச்சனை கொடுப்பாரு அப்படின்னா, அப்பாவுக்கும் பையனுக்கும் பிரச்சனை வராது, அப்பாவுக்கும் அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் பிரச்சனை வரும். ஸோ இந்த பையன் வந்து அம்மா சொல்கிறது தான் கேட்பான். அம்மா பின்னாடியே போங்க. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, பையனை வந்து அம்மா வந்து ரொம்ப பேம்பர் பண்ணி ரொம்ப பாதுகாத்து வளர்ப்பாங்க பார்த்தீங்களா, அப்பா கிட்ட இருந்து இது பண்ணணும் அப்படின்றது. இது எல்லாமே இந்த ரிஷபத்தில் நடக்கும். ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாதுன்றது கிடையாது. ஆனால் அம்மா வந்து இங்கே முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே வாலண்டரியாக முன்னாடி வந்துடுவாங்க. என் பையனுக்கு தெரியாது, நீங்கள் என்ன சும்மா திட்டிகிட்டே இருக்கீங்க, என் பையனுக்கு இதை பண்ண தெரியாது, என் பையனுக்கு இதை கொடுத்துருங்க, என் பையனுக்கு இதை பண்ணுங்க, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது எல்லாமே இந்த இதில் நடக்கும் ரிஷபத்தில் சூரியன் சனி இருக்கும்போது. அப்பா வந்து பாவம் அவர் எதுவுமே இது பண்ண மாட்டார், பையன் கொடுக்கூடாதுன்னு சொல்ல மாட்டார், பையனை பிரச்சனை பண்ண மாட்டார், பையனுக்கு வந்து இதை சொல்லி கொடுக்கூடாதுலாம் கிடையாது. ஆனால் அங்கே அதை செயல்பட விடாமல் அம்மா வந்து பண்ணிடுவாங்க. புரியுதுங்களா? சூரியன் பகை கிரகம்ல, அதனால அங்கே வந்து டம்மியாக்க பார்ப்பாங்க அப்பாவை. ஸோ இவங்களே பண்ணி பையனை ஒரு விதமாக லேசியாக்கி உட்கார வச்சுறாங்க. சனி பகவான் நல்லவராக இருந்தாலும் சனி பகவானோட தன்மை என்ன, சோம்பேறித்தனமாக இருக்கிறது, கொஞ்சம் ஸ்லோ கிரகம், தட கிரகம், தாமத கிரகம் தானே. அது எல்லாமே இந்த அம்மா வந்து அந்த குழந்தைக்கு ஃபீடிங் பண்ணி பேம்பர் பண்ணி அந்த குழந்தைய வந்து ஒரு விதமாக கட்டத்தை யோசிக்க விடாமல் சுருக்கி போடும்போது என்ன ஆகும்னா எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தடை, தாமதம், லேசினஸ் எல்லாமே வந்துடும்ல. அது எல்லாமே இந்த ரிஷபத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் அம்மா காலத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மனைவி வந்துடுவாங்க அந்த இடத்த வந்து அம்மா இடத்த மனைவி ஃபில் பண்ணுருவாங்க. என் வீட்டுக்காருக்கு நீங்கள் என்ன, அதாவது மாமனார் இதை சொல்லியிருக்க மாட்டார், ஆனால் மாமனார் இது எங்கள் வீட்டுக்கார் இப்படி சொன்னார், எங்கள் வீட்டுக்கார் இதை பண்ணாருன்னு அம்மா இடத்த வந்து ஒய்ஃபு ஃபில் பண்ணுறாங்க. ஃபில் பண்ணி எங்கள் வீட்டுக்காருக்கு தெரியாது, எங்கள் வீட்டுக்காருக்கு இது பண்ண தெரியாது, எங்கள் வீட்டுக்காரருக்கு செய்ய தெரியாதுன்ற மாதிரி இவங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் இந்த சூரியன் சனி சேர்க்க ரிஷபத்தில் இருந்தால் இதெல்லாம் நடக்கும்.